ஓர் இந்துவான தனது தந்தை இஸ்லாமிய முறைப்படி நல்லடக்கம் செய்யப்பட்டதாக கூறி அவரின் கல்லறையை தோண்டியெடுக்க மகன் செய்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுள்ளது. ரொஸ்இலி மஹாட் எனும் 51 வயது ஆடவர் கடந்த ஆண்டு ஜூலையில் செய்திருந்த விண்ணப்பத்தை சிரம்பான் உயர்நீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்தது. 1941 பிறந்த மஹாட் சுலைமான் 2017 செப்டம்பரில் மரணமடைந்த போது சிரம்பான் சிகாமாட் இஸ்லாமிய மையத்துக்குள்ளையில் அடக்கம் செய்யப்பட்டார். ஆனால் தனது தந்தை இறக்கும் வரை பாபா ஞோஞா இந்துவாகவே வாழ்ந்ததாகவும் அவரை தவறாக இஸ்லாமிய முறைப்படி அடக்கம் செய்திருப்பதாகவும் வழக்கு மனுவில் ரொஸ்இலி குறிப்பிட்டிருந்தார். மலேசிய அரசாங்கம், தேசிய பதிவுத்துறை, நெகிரி செம்பிலான் அரசாங்கம், மைன்ஸ் எனப்படும் நெகிரி செம்பிலான் இஸ்லாமிய சமயத்துறை, அரச மலேசிய போலீஸ் படை ஆகிய தரப்புகளை அவர் பிரதிவாதிகளாக பெயர் குறிப்பிட்டார். இந்நிலையில் அம்மனுவை தள்ளுபடி செய்யுமாறு மைன்ஸ் தரப்பு முன்வைத்த கோரிக்கையை ஏற்று சிரம்பான் உயர்நீதிமன்றம் ரொஸ்இலியின் விண்ணப்பத்தை நிராகரித்தது. தந்தை அடக்கம் செய்யப்பட்டதில் கவனக்குறைவு நிகழ்ந்திருப்பதாக கூறும் புகார்தாரர் அது யார் என்பதை குறிப்பிடவில்லை. அது தவிர தந்தை இறந்த 6 ஆண்டுகளுக்கு பிறகே அம்மனுவை செய்துள்ளார். எனவே கால வரம்பை மீறிய விண்ணப்பத்தை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது என பிரதிவாதிகள் தரப்பு வாதிட்டது. அதைவிட முக்கியமாக இறந்தவர் ஓர் இந்துவா முஸ்லிமா என்பதை நிர்ணயிக்கும் அதிகாரம் ஷரியா நீதிமன்றத்தின் அதிகாரத்திற்கு உட்பட்டது. சிவில் நீதிமன்றம் அதில் தலையிட முடியாதென அவர்கள் சுட்டிக்காட்டினர். அந்த வாதங்களையும் நீதிபதி ஏற்றுக்கொண்டார். இவ்வேளையில் சிரம்பான் உயர்நீதிமன்றத்தின் அத்தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் செல்லவிருப்பதாக ரொஸ்லியின் வழக்கறிஞர் கூறினார்.